ஹே கைஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிஎம்ஏ ஃபவுண்டேஷன் ரிசல்ட்ஸ் நேற்றுக்கு வந்துருச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிலர் பாஸ் பண்ணியிருப்பீங்க, சிலர் கிளியர் ஆகாமல் இருக்கும். இந்த கிளியர் ஆகாமல் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நாட் கம்ப்ளீட்டட்னு வந்திருக்கும் இல்லையா. ஒன் சப்ஜெக்ட்டில் வந்து 40க்கு கீழே எடுத்திருப்பீங்க, இல்லைனா டோட்டலாக 200க்கு மேலே வராமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு கீழே நாட் கம்ப்ளீட்டட்னு வந்திருக்கும். ஓகே, எக்ஸாமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, 60 மார்க் எடுத்தால் அந்த சப்ஜெக்ட்ஸ் திருப்பி எழுத தேவையில்லை. அது வந்து இன்டருக்கும் ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்ளிகபிள். ஃபவுண்டேஷனுக்கு வந்து அந்த கான்செப்ட்லாம் அப்ளை இல்லை. சரிங்களா. ஸோ ஒன் ஃபெயில் ஆகிட்டாலும் அகெயின் எழுதணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஃபவுண்டேஷன் ஸ்டூடெண்ட்ஸ். சரிங்களா. இப்போது ஜூன் 2025 எக்ஸாம், ஜூன் 11 எக்ஸாம் நடக்கும். ஓகே, ஜூன் 11லேருந்து ஒரு 8 days பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸாம்ஸ் வந்து நடக்கும். அந்த ஜூன் 11 நடக்கக்கூடிய எக்ஸாமில் நீங்கள் அட்டன் கொடுக்கணும். நீங்கள் ஒரு ஃபவுண்டேஷன் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, இல்லை ஒரு இன்டராக இருக்கீங்க, இல்லை ஃபைனல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அட்டன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஜனவரி 31க்குள்ளே, இப்போ ஜனவரி 31க்குள்ளே அட்மிஷன் போட்டுருங்க. சரிங்களா. இப்போ வரைக்கும் ஜனவரி 31 லாஸ்ட் டேட்டு. இன்னும் ஒரு 10 days மேபி எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். இப்போ அட்மிஷன் போடுறது நம்ம போட்டுடணும். ஜனவரி 31க்குள்ளே இப்போ நீங்கள் ஒரு ஃபவுண்டேஷன் எழுத போகிறீங்க அப்படின்னா 6000 rupees பே பண்ணி அட்மிஷன் போட்டுருக்கணும். ஓகே, அதே மாதிரி நீங்கள் நான் இன்டர் எழுத போகிறேன் ப்ரோ அப்படின்னா 23,100. இதை 2 இன்ஸ்டால்மெண்ட்டாக பே பண்ணலாம். 12,000 பேலன்ஸ் அமௌண்ட்டு பே பண்ணலாம். ஆனால் ஜூனில் எக்ஸாம் எழுதுறாச்சுன்னா கண்டிப்பாக ஃபுல் அமௌண்ட் பே பண்ணியிருக்கணும் ஜனவரி 31க்குள்ளே. இல்லை இன்கேஸ் வந்து நீங்கள் 12,000 பே பண்ணிட்டீங்க, செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணலை, ஆனால் நீங்கள் ஜூனில் எக்ஸாம் எழுதணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களால் எழுத முடியாது. ஸோ அதனால் நீங்கள் ஜூனில் எக்ஸாம் எழுதணும்னு நினச்சிங்கன்னா 23,100 ஃபுல்லாக பே பண்ணணும். எப்போ? ஜனவரி 31க்குள்ளே. சரிங்களா. ஃபைனலுக்கும் அதே மாதிரி தான். ஓகே, ஜனவரி 31 இப்போதைக்கு லாஸ்ட் டேட்டு. இன் ஃபியூச்சரில் மேபி ஒரு 10 days எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், மேபி பண்ணலாம். ஓகே, அது வரைக்கும் நம்ம பார்க்கலாம். சரிங்களா. இப்போ இது வந்து அட்மிஷன், இது வந்து அட்மிஷன் ஃபீஸ்ன்னு சொல்லுவாங்க, அட்மிஷன் போடுறது. இப்போது அடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த அட்மிஷன் போட்டதுக்கப்புறம் நம்ம ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ண ஆரம்பிச்சிருங்க. சரிங்களா. அதே மாதிரி இப்போ ஜூனில் எக்ஸாம் எழுதுறதுக்கு இன்பிட்வீனில் வேறு எதுவும் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி வருமா அப்படின்னா எஸ் வரும். எப்போ வரும்னா மார்ச் எண்டில் வந்து பார்த்து எல்லாருக்குமே சொல்கிறேன். ஓகே, இது வந்து அட்மிஷன், இது ஃபஸ்ட்டு டைம் பண்ணுறதுக்கு பேர் அட்மிஷன். ஓகேங்களா. எக்ஸாம் ஃபீஸுங்கிறது இனிமேல் வரும். அது வந்து மார்ச் எண்டில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவோம். மார்ச் 15க்கு மேலே ரிலீஸ் பண்ணுவாங்க. சரிங்களா. மார்ச் 15 ஆர் மார்ச் 10 சொல்லுவாங்க. ஓகே, எக்ஸாம் அப்ளிகேஷன் போர்ட்டல் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கிள் குரூப்புக்கு வந்து 1200 1400 அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க. ஒரு குரூப்புக்கு நீங்கள் அந்த மாதிரி ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரோ நான் இன்டர் எழுத போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஜூனில் எழுத போகிறேன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அட்மிஷன் 23,100 ஜனவரி 31க்குள்ளே ஃபீஸ் பே பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 1 monthக்கு அப்புறம் மார்ச் 10 ஆர் மார்ச் 15 போல் எக்ஸாம் அப்ளிகேஷன் போர்ட்டல்னு சொல்லி ஒன்று ஓப்பன் பண்ணுவாங்க. அது வந்து எக்ஸாம் ஃபீஸு. அந்த டைமில் வந்து நீங்கள் சிங்கிள் குரூப்போ போத் குரூப்போ என்ன எழுதணும்னு நினைக்கிறீங்களோ அந்த குரூப்போட ஃபீஸ் நீங்கள் பே பண்ணால் போதும். ஆனால் இந்த ஃபீஸ் வந்து ஃபிக்ஸடு, 23,100 இஸ் ஃபிக்ஸடு. இது கண்டிப்பாக நீங்கள் ஸ்டார்டிங்கில் கொடுத்தே ஆகணும். சரிங்களா. இல்லை ப்ரோ நான் சிங்கிள் குரூப் தான் எழுத போகிறேன், இதில் பாதி மட்டும் பே பண்ணிக்கலாமா? அப்படி கிடையாது. அட்மிஷன் ஜூனில் எக்ஸாம் எழுதுறீங்க ப்ரோ, ஜூனில் சிங்கிள் குரூப் தான் எழுத போகிறேன், நீங்கள் சிங்கிள் எழுதினாலும் பரவாயில்ல, இந்த 23,100 கொடுத்தே ஆகணும் ஜனவரி 31க்குள்ளே. அப்போ தான் நீங்கள் ஜூனில் எலிஜிபிள். சரிங்களா. எக்ஸாம் அப்ளிகேஷன் எல்லாருக்கும் சேர்த்தே சொல்கிறேன், காமனாக அந்த டேட்டு மார்ச் 10 ஆர் மார்ச் 15க்கு மேலே ஓப்பன் பண்ணுவாங்க. ஓப்பன் பண்ணி ஏப்ரல் 10 வரைக்கும் டேட் இருக்கும். அது அந்த டைமில் நான் வீடியோ போடுறேன், அப்போ பார்த்துக்கலாம். இது வந்து அட்மிஷன். சரிங்களா. ஓகே, தட்ஸ் ஆல். இப்போ இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓரல் போஸ்டல் அப்ளை பண்ணும்போது நமக்கு ஓரல் போஸ்டல் அப்படின்னு சொல்லிட்டு 2 கேட்டகரியாக நம்ம பிரிச்சிருக்காங்க. இப்போ ஓரல் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா நமக்கு என்ன சொல்கிறோம், சாப்டர் வைஸாக என்ன பண்ணிக்கிறாங்க, பிரிச்சுக்கிறாங்க. ஓகே, சாப்டர்ஸுங்கிறது வந்து என்ன அப்படின்னா இன்ஸ்டியூட், அதாவது மதுரை, திண்டுக்கல், சேலம், திருச்சி, கோயம்புத்தூர், சென்னை அப்படின்னு சொல்லி பார்ட்டாக பிரிச்சுக்கிறாங்க. உங்கள் பிளேஸுக்கு பக்கத்தில் அந்த மாதிரி இப்போ நான் சொன்ன பிளேஸ்லாம் இருந்துச்சுன்னா ஏதாவது என்ன இருக்கோ அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ணுற மாதிரி இருக்குன்னா புக்ஸ் எல்லாம் அந்த பிளேஸில் போய் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் போஸ்டல் அப்படிங்கிற ஒன்று போட்டிங்க அப்படின்னா புக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் வீட்டுக்கே வந்து வந்துடும். ஆனால் என்ன கொஞ்சம் முன்னப்பண்ண ஆகலாம், 1 week ஆகலாம், 2 weeks ஆகலாம், மேபி 3 weeks கூட ஆகலாம், நம்ம சொல்ல முடியாது. ஓகே, ஆனால் ஓரல் போட்டோன்னா சீக்கிரம் புக்ஸ் கிடைக்கிறக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஓகே, தட்ஸ் ஆல். இப்போ ஃபவுண்டேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரிசல்ட் வந்துருச்சு. இன்டர் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் டிசம்பர் 2024 டேர்மோட ரிசல்ட் என்றைக்கு வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா February 21 நமக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரிசல்ட் வரும் இன்டர் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும். சரிங்களா. ஓகே, ஸோ அந்த டைம் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, தட்ஸ் ஆல், சிம்பிள். இப்போது இதுதான் ப்ராசஸ். நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க, இதுதான் ப்ராசஸ். ப்ரோ இனிமேல் தான் நான் அட்மிஷன் போட போகிறேன், இப்போ நான் 8 subjects எழுதலாமா வேணாமா அப்படின்னா எழுதலாம், அதெல்லாம் ஒன்றும் பெரிய இஷ்யூஸ் கிடையாது. ஆனால் என்னென்னா கொஞ்சம் ப்ரெஷர் வைஸ் எல்லாமே இருக்குது. சரிங்களா. அதனால் என்னோட ஒரு அட்வைஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபவுண்டேஷன் இப்போ பாஸ் பண்ணியிருப்பீங்களா அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லக்கூடிய அட்வைஸ்,
நீங்கள் குரூப் 1 ஆர் குரூப் 2 ரெண்டில் ஏதாவது எந்த குரூப்னாலும் பண்ணுங்கள், ப்ராப்ளம் கிடையாது. இப்போ நான் ஃபவுண்டேஷன் பாஸ் பண்ணியிருக்கேன் ப்ரோ, ஜூனில் ஒரு குரூப் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் சொல்கிறேன். ஒன்றே ஒன்று தான்ப்பா, சரிங்களா? என்னென்னா ஃபவுண்டேஷன் பாஸ் பண்ணுறோம், டக்குன்னு அடுத்து என்ன இன்ட்ரு டக்குன்னு அப்படியே, அதாவது ஸ்பீடு இருக்கலாம், பட் ரொம்ப ஸ்பீடில் வந்து நம்ம இருக்கக்கூடாது. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே அவ்வளோதான் இருக்குது, சரிங்களா? இப்போ நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி புக்கு வாங்கி 8 சப்ஜெக்ட்ஸ் எழுதணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாலாம் வந்து வச்சுக்காதீங்க. சிங்கிள் குரூப் எழுதுங்க. சிங்கிள் குரூப்புங்கிறது குரூப் 1 குரூப் 2 அந்த ஆப்ஷன் போங்க. யாருக்குன்னா ஃபவுண்டேஷன் நேற்றுக்கு கிளியர் பண்ணி இன்டர் ரைட் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் குரூப் 1 எழுதினாலும் சரி, குரூப் 2 எழுதினாலும் சரி, அது உங்கள் விஷ், எதுனாலும் நீங்கள் ஃபஸ்ட் எழுதலாம். ஓகே, இன்னொன்று சொல்லிடுறேன், எந்த ட்ரைனிங்கும் தேவையில்லை. தாராளமாக குரூப் 2னாலும் சரி, குரூப் 1னாலும் சரி, தாராளமாக நீங்கள் எக்ஸாம் எழுதலாம். எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லாமல் தாராளமாக தைரியமாக போய் எக்ஸாம் எழுத முடியும், சரிங்களா? அதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, தட்ஸ் ஆல். இல்லை ப்ரோ, ஆல்ரெடி வந்து நான் ஃபவுண்டேஷன்லாம் வந்து இல்லை, நான் இப்போ காலேஜ் இப்போ தான் முடிச்சு ரீசெண்டாக இப்போ லாஸ்ட் இது பாஸ்ட் அவுட்டு, இப்போ நான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். இப்போது இருக்க 5 மந்த்ஸில் என்னால் படிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மல் சொல்கிறேன், நேற்றுக்கு பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸை சொல்ல, அதர் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறேன். வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பண்ணலாம். ஆனால் பெர் டேக்கு 6 to 7 ஹவர்ஸ் கண்டினியூஸாக படிச்சுட்டு இருக்கணும், இப்போ இருந்து மே மந்த் வரைக்கும். அப்படி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் 8 சப்ஜெக்ட்ஸ் நல்லபடியாக எழுத முடியும், சரிங்களா? தட்ஸ் ஆல். ஓகே, இவ்வளோதான். ஸோ அதனால் சிங்கிள் குரூப் எழுத முடியுமா, போத் குரூப் எழுத முடியுமா, இதெல்லாம் கேட்டதுக்கு இதுதான் ஒரே ஒரு இது. நான் காலேஜ் போயிட்டுருக்கேன் ப்ரோ, நேற்று தான் ஃபவுண்டேஷன் ரிசல்ட் வந்துச்சு, காலேஜ் போயிட்டுருக்கேன். இப்போ என்னால் வந்து கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்களால் முடியும். டெய்லி வந்து 2 to 3 ஹவர்ஸ் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ப்ரிப்பரேஷன் பண்ண முடியும். பட் ப்ரெஷர் இல்லாமல் ரிலாக்ஸாக நம்ம சொல்லக்கூடிய ஸ்டடி பிளான் வைஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், ஓகேங்களா? கிளாஸஸ் எதுவும் ஆன்லைன் கிளாஸ் தேவைப்பட்டுச்சுன்னா பிப்ரவரிலேருந்து நீங்கள் கொஞ்சம் அட்டென்டிவ் ஆயிருங்க. நான் அந்த டெலிகிராமில் அடுத்த அப்கமிங் கிளாஸ் போடுவேன். ஏன்னா இப்போ ஆல்ரெடி கிளாஸ் போயிட்டுருக்கு. இப்போ அக்கௌண்ட்ஸ் கிளாஸ் நான் டீச் பண்ணிட்டுருக்கேன் குரூப் 1க்கு. ஆல்ரெடி கிளாஸ் ஸ்டார்ட் ஆகி 4 to 5 days ஆச்சு, சரிங்களா? ஸோ இன்பிட்வீனில் இப்போ நீங்கள் ஜாயின் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் சப்ஜெக்ட்ஸ் டேரக்ட் டேக்ஸ், இன்டைரக்ட் டேக்ஸ், அந்த இதெல்லாம் நீங்கள் வந்து கிளாஸஸ் வேணும்னா என்கிட்ட தாராளமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் தான். ஓகே, தட்ஸ் ஆல். இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ நீங்கள் ஃபவுண்டேஷன் பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்கிறேன், கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபவுண்டேஷன் பாஸ் பண்ணிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஃபவுண்டேஷன் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு என்னென்னா மெயினாக வந்து இந்த ஆதார், தென் நேற்று சிஎம்ஏ ஃபவுண்டேஷன் பாஸ் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்துருக்குங்களே, அதை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வச்சுருப்பீங்களா, அதை ஒரு பிரிண்ட் அவுட் போட்டுக்கோங்க. ஆதார் கார்டு, உங்களோட ஃபோட்டோஸு, ஓகே, தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா +2 மார்க் ஷீட்டு, இதெல்லாம் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும், சரிங்களா? இன்ஸ்டால்மெண்ட் இதுதான் இன்ஸ்டால்மெண்ட். ஜூனில் எக்ஸாம் எழுதணும்னு நினச்சிங்கன்னா ஃபுல் அமௌண்ட் பே பண்ணால் தான் ஜூனில் வந்து நம்ம எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறது எழுத முடியும். ஓரல், போஸ்டல் எல்லாமே கிளியராக வந்து சொல்லிட்டாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ப்ரொசீட் அப்படின்னு சொல்லி டேட்டா கொடுத்துட்டிங்கன்னா, இப்போ தான் நீங்கள் நியூவாக ரிஜிஸ்டர் பண்ணுறதா இருந்தால், இப்போ தான் நீங்கள் நியூ ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு ஸ்டூடெண்ட் லாகின் எல்லாமே கேட்கும். ஓகே, தட்ஸ் ஆல். விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். உங்கள் எல்லாருக்கும் இப்போ டவுட்ஸ் வந்து கிளியர் ஆகிருக்கும் இல்லையா? இன்னும் அப்கமிங் வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளான் வைஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அது அப்படியே கொஞ்சம் கீப் அண்ட் டச், விட்றாதீங்க, கொஞ்சம் அப்படியே பார்த்துட்ருங்க. நீங்கள் படிக்கிறது மேட்டர் கிடையாது, அட்மிஷன் பண்ணிவிட்டு படிக்கிறது தான் வந்து கொஞ்சம் பெட்டர், ஓகேங்களா? பார்க்கலாம்.